தேர்ட் சம்மா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் கே பை எக்ஸ் த ஹோல் பவர் எம் பை எக்ஸ் இதனுடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க. நமக்கு ரெடிமேட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. 1 ப்ளஸ் கே பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ், அதாவது எக்ஸு பையில் இருந்துச்சுன்னா அதனுடைய தலைகீழி அங்கே இருக்கணும். அது மாதிரி இங்கே 1 இருந்துச்சுன்னா இ பவர் 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே எத்தனை இருக்குதோ அத்தனை பவர் போட போகிறோங்க. ஃபார்முலானுக்கு இ பவர் கே தான் இருக்குது. இது ரெடிமேட் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா கே பை எக்ஸ்னு இருந்து இதனுடைய தலைகீழ் என்ன இருக்கணும், இன்ட்டு எக்ஸ்னு இருந்தால் ஓகே. நமக்கு எப்படி இருக்குது, பை எக்ஸ்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை நான் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வேறு ஒன்றா எடுக்க போகிறோம். அது ஃபார்முலா வடித்தில் என்னால் எழுத முடியாது, இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், லேட் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எம் பை எக்ஸ் 1 இன்ட்டு எம் பை 1 இன்ட்டு எம் பை எக்ஸ்னால 1 பை எக்ஸ் தான் அர்த்தம், பை எக்ஸ் பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸ் ஈக்குவல்னா எடுக்கிறேன், டீன்னு எடுக்கிறேன். ஓகே சாமி. அப்போ லிமிட்டும் இது என்னவா மாறும்னு பாருங்கள் சாமி. 1 பை எக்ஸ் ஈக்குவல் டீன்னு சொன்னால் 1 பை டி ஈக்குவல் டு என்ன வந்துடும், எக்ஸ்னு வந்துடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்னா 1 பை டீன்னு போட போகிறேன். இந்த டி இங்கே வந்துடும், இந்த எக்ஸு அங்கே போயிடும், அவ்வளோதான். ஓகே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை டி. ஓகே. இப்போ இதில் போய் அப்ளை பண்ணலாம் சாமி. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் கே பை எக்ஸ் த ஹோல் பவர் எம் பை எக்ஸ். அது எப்படி மாறிடுச்சு, நான் டீயை வச்சு எழுதும்போது லிமிட் எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்துருக்கோம், நான் எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்துட்டேன் 1 by t tends to infinitive 1 plus k by k into 1 by x ன்னு அர்த்தம். அப்போ by x 1 by x என்ன எடுத்திருக்கேன், t ன்னு எடுத்திருக்கேன். அப்போ k into t the whole power m by x தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சம் போடுறோம், டீன்னு போடுறோம். இதுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டீனுடைய வேல்யூ வந்து இங்கே போட போகிறோம். அதாவது எதை நோக்கி நகருது அப்படின்னு சொன்னால் எதை அப்ரோச் பண்ணுது, இன்ஃபினிட்டிவ் அப்ரோச் பண்ணுது. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பயிற்சி 9.3 நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னா 1 பை எக்ஸ் ஈக்குவல்னா சாமி நமக்கு 0. டென்ஸ் டு என்னது 0. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அது எனிதிங் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். அதனுடைய தலைகீழ் என்னது 0 பை எனிதிங், 0 பை எனிதிங்னு வரும். 0 பை எனிதிங் ஈக்குவல் டு என்ன தான் 0 தான் வரும். அப்போ இந்த இதில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லிமிட் வந்து நான் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் 1 ப்ளஸ் இதுக்கு என்ன ஆகிடும், மதிப்பு 0 ஆகிடுமா. ஏன்னா டி வந்து என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். த ஹோல் பவர் எம் இன்ட்டு 0. அப்போனா சமயம் வரும் 0. அப்போங்க போனானது 1 பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டுனா சமயம் ஆன்சர் 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகே.